ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம பார்த்தீங்கன்னா அங்கே பார்க்கு போனோடனே என்ட்ரன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஒர்க் அவுட்டு, ஜிம்மு எல்லாமே வச்சுருந்தாங்க. நான் காரில் வந்தோம். அதுவும் இல்லாமல் அந்த பார்க்லாம் பயங்கரமாக இருந்தது. நானும் தம்பியும் எங்கள் அம்மாவும் தம்பியும் நானும் எங்கள் அப்பாவும் போனோம். ஜாலியாக இருந்தது. அண்ணா அந்த கூட வந்தாங்க. மொத்தம் இந்த பார்க்கு சுற்றி வந்தது ஃபன்னாக இருந்தது. நல்லா இருந்துச்சு. இந்த பார்க்கில் மொத்தம் அந்த ரவுண்ட் பண்ணுறது 3 கிலோமீட்டரு. பயங்கரமாக இருந்துச்சு இந்த பார்க்கில். நானும் தம்பியும் நாங்கள் சுற்றி விளாட்னோம் இந்த பார்க்கில். இதே மாதிரி தான் வாழ்க்கையிலே ஃபஸ்ட் டைம் போகிறோம். எப்படி இருக்குன்னு பயங்கரமாக இருக்குது அந்த பார்க். எல்லாமே ஜிம்மு, ஒர்க் அவுட்டு எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறமா இது பண்ணோம். இந்த மாட்டு வண்டிலாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி போனோமா. போகும்போது நாங்கள் 2 பேரும் ஜாலியாக சுற்றி விளாட்னே இருந்தோம். விளாட்னதுக்கப்புறம் இந்த பார்க்கு அதுக்கப்புறம் என்ன நினச்சி தெரியுமா, அந்த என்ட்ரன்ஸ்குள்ளே போக ஆரம்பித்தோம். எங்கள் தம்பி பாருங்களேன் எப்படி ஆடுறான்னு. அது மட்டும் இல்லை, இந்த ஜிம்மு எல்லாமே இருந்துச்சான். அதுக்கப்புறம் அந்த செடி 40 20 செடி இருந்துச்சு. நிறையா ஜிம்மு எல்லாமே இருந்துச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த செடி எல்லாமே பயங்கரமாக கிளைமேட்லாம் வேறு லெவல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் காலையில் பார்த்திங்கன்னா நைட்டு மழைலாம் பெஞ்சிச்சு லைட்டாக. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன நினச்சிதுன்னா, காலையில் எழுந்துச்சி காரை பார்க் பண்ணிட்டு அப்படியே வந்தோம். நாங்கள் எல்லோரும் வந்ததுக்கப்புறம் இந்த பார்க்கோட இதுக்கு போனோம். மொத்தம் 3 கிலோமீட்டரு. அந்த பார்க்கில் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. எல்லாமே ஜிம்மெல்லாம் ஒர்க் அவுட்டு எல்லாமே இருந்தது. காலையில் ஏஞ்சோடனே வந்துட்டோம். அதுக்கப்புறமா இந்த பக்கத்தில் ஏரி, பெரிய ஏரி, அங்கெல்லாம் அப்படியே நடந்து வந்தோம். ஜாலியாக இருந்து எல்லாமே. எங்கள் ஊர் திருவண்ணாமலை பாருங்கள், அப்படியே பாருங்களேன், அப்படியே இருக்குது பாருங்களேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த செடி எல்லாமே நட்டு வச்சுருந்தாங்க. அது ஃபுல்லாகவே செடி தான். ஒரு 40 இன்ச்சு இருக்கும். அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிச்சிட்டு அங்கே எல்லாமே பார்த்தோம். பட்டர்ஃப்ளை எல்லாமே இருந்தது. அங்கே பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஒன்று அப்படியே போனோமா. அங்கே ஒரு ஊஞ்சல் இருந்துச்சு. அங்கே போய் விளாடும்போது தண்ணி டேங்க்கு எல்லாமே இருந்துது. என் பிரஜனை உடனே போனவுடனே ஆரம்பிச்சிடலாம். நானும் உக்காந்துட்டேன். அதுக்கப்புறமா பிரஜனை எங்கே ஓட்டானா, கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படியே என்ன பண்ணோன்னா விளாடும் போது நல்லா ஜாலியாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் அப்படியே தரை எல்லாமே போட்டுருந்தோம். அதில் நான் உட்காந்துருந்தேன். செம்ம ஃபன்னியாக இருந்துச்சு. ஊஞ்சில் எல்லாமே விளாட்னோம். மொத்தம் 3 கிலோமீட்டரு. சும்மா பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பிரிட்ஜி பாலம் மேலே எல்லாமே போகணுமா. அதுக்கப்புறம் என்ன இருந்ததுன்னா, டைல்ஸ் என்னவோ கலராக ஒட்டி வச்சுருந்தாங்க. லைட்டு, அதுக்கப்புறம் இதுவும் எல்லாமே ஒட்டி வச்சுருந்தாங்க. அடுத்து சேரு, அதுக்கப்புறம் அந்த பிரிட்ஜி மாதிரி ஒன்று இருக்கும், அதெல்லாம் பார்த்தோம். திருவண்ணாமலையில் பயங்கரமாக குட்டி பசங்களாம் எல்லாமே எட்டின்வாங்க. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு கோயில் இருந்துச்சு 3 கிலோமீட்ரு தள்ளி. அதுக்கு 2 கோயில் இருந்துச்சு. மொத்தம் 2 கோயிலும் பார்க் உள்ளே தான் இருக்குது. அதுக்கப்புறமா நாங்கள் லைட்டு செட்டப்பு எல்லாமே நல்லா இருந்தது. அந்த பார்க்குள்ளே தான் இருக்குது கோயில். அதுக்கப்புறம் இந்த லைட்டு, அதுக்கப்புறம் அது எல்லாமே இருந்தது. தம்பி கூட என்னென்னமோ பண்ணியிருந்தான். நாங்களும் எங்கள் அப்பாவும் போயிருந்தோம். அங்கே பாருங்கள் ஏரி எல்லாமே தண்ணி எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறமா நாங்கள் செடிலாம் நட்டி வச்சுருந்தாங்க. என் தம்பி அங்கே நின்று பார்த்துன்னு இருக்கான். அடுத்தது பார்த்திங்கன்னா மியூசிக் சாங்கெல்லாம் நல்லா போட்டுருந்தாங்க. வேறு லெவல் இருந்துச்சு, மைல்டாக. அதுக்கப்புறமா நாங்கள் அந்த கை வச்சு சுற்றுவாங்கள்ல, அது வச்சு சுற்றோம். ஸ்டேரிங் மாதிரியே இருந்தது. அதுக்கப்புறம் ஜிம்மு எல்லாமே வச்சுருந்தாங்க. ஃபுட்பால் காம்படிஷனும். அடுத்து இங்கே பின்னாடி கார் பார்க்கிங் வைப்பாங்க.
அடுத்தது நாங்கள் நடந்து போயிருந்தோம் 3 கிலோமீட்டர் தள்ளி நடந்து வந்தோமா. அடுத்தது அந்த அப்படியே வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தோடனே பார்த்திங்கன்னா லாரி பஸ் எல்லாமே போணுச்சு. இந்த பக்கத்தில் தாங்க இருக்குது எங்கள் வீடு பக்கத்தில். அதுக்கப்புறம் பாய்.